என்னங்க எல்லாம் சிரிக்கிறீங்க? யாருக்கு சரி, ஜோதிடத்திற்கான கிரகங்கள் என்ன? எங்க குருநாதர் ஸ்டைல சொல்றேன், கேள்வியை உள்வாங்குங்க. கிரகம்னு கேட்கல, கிரகங்கள். சரி, நானே வடிவேல் சார் மாதிரி ஒரு ஆர்டரா சொல்லிடுறேன். முதலில் புதன். மொத்தம் 4 கிரகம் வரும். முதலில் புதன், 2வது சூரியன், 3வது குரு, 4வது கேது. என்ன காரணம்? புதன் ஜோதிடத்துல சார் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் சார். 25 வருட அனுபவத்துல சொல்றேன். ஒரு ஜாதகத்துல இருக்கிற பலனை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பிறக்காது, வராது, நம்ம கிட்ட திருப்பி இந்த பிரபஞ்சம் அனுப்பி வைக்காது. இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம குருமார்கள்லாம் சொல்லி தருவாங்க. இப்ப 10ல செவ்வாய், இவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படின்ட்டு. நம்ம குருநாதர் என்ன சொல்லுவார்? சார் அனதனன் உண்மை, அப்படிதான் இருக்கும். அப்போ நீங்க ஒரு ஜாதகத்துல 10ல ஒரு செவ்வாய் இருந்து நன்மைன்னு சொன்னீங்கன்னா, அது இன்னொரு ஜாதகத்துல வேற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க ஜாதகத்தை எடுத்து கையில வச்சிருக்கும் போது உங்ககிட்ட இருக்கிற புதனின் வலிமையும், உங்ககிட்ட இருக்கிற 2ஆம் அதிபதியின் வலிமையும், உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியான காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியான சூரியனின் வலிமையும், எதுலையுமே ஒரு ஞானத்தை வழங்கக்கூடிய கேதுவின் வலிமையும் வைத்துதான் சார் ஒரு மனிதன் ஆக சிறந்த ஜோதிடர் ஆக முடியும். இதுக்கு ஒரு கைத்தட்டல் கூட கிடையாதா? சரி, இங்க இருக்கிற ஜோதிடர்கள் பேசக்கூடிய கருத்துக்கெல்லாம் சாதாரண இல்ல சார். ஒவ்வொரு ஜோதிடர் நீங்க போய் அணுகி பார்க்கும் போதுதான் சார் தெரியும். ஒரு டிப்ஸ் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அது கோடி ரூபாய்க்கு மேல அதனுடைய மதிப்பு இருக்கு. அது நம்ம தான் முதல்ல ஐயா சொல்றாரு, தமிழ்ச்சன் ஐயா சொல்றாரு, 1, 5, 9ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் தான் ராஜாவுக்கு சமமான கிரகங்கள், அது அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கும்னு சொன்னாரு. யாருமே கைத்தட்டலையே. அப்ப அந்த கருத்து உங்களுக்கு புரியலையா? புரியவில்லையா? அறியவில்லையா? இல்ல எல்லாரும் பசியில இருக்கீங்களா? ஏன்னா 3வது கான்செப்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, பசி. ஓகேங்களா? அப்ப 1ஆம் பாவத்துல, 5ஆம் பாவத்துல, 9ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை. அதுலயும் ஒரு விதி விலக்கு இருக்கு. உடனே கீழே கமெண்ட் போடுவாங்க, இயற்கை சுபகிரகங்கள் இருந்தா ஒரு பலன், பாவகிரகம் இருந்தா ஒரு பலன். நேற்று 6ஆம் அதிபதியை பத்தி பேசியிருக்கேன், ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவில பேசியிருக்கேன். அது எவ்வளவு சீக்கிரம் எங்க ரவிக்குமார் சார் வெளியிடுறாரு, அதை நீங்க பார்த்து பயனடைங்க. கடன் எப்படி வரும், கடன் எதனால வரும், எந்த உறவால வரும், அதுக்கு என்ன பரிகாரம்ட்டு 2 வீடியோ பேசியிருக்கேன். ஒண்ணு லைவ் போன சனிக்கிழமை ராஜா சங்கரையா மீட்டிங் போயிட்டு நானும் நம்ம தலைவர் சுவாமி ஜெயாவும் கார்ல நாமக்கல்ல கொண்டு இறக்கி விட்டு ஐயா அப்படி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டுல போய் 20 நிமிஷம் தாமதப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்டத்தட்ட நான் இந்த 6ஆம் படி, அதாவது கடன் எப்படி வருது அப்படின்னு சொன்னேன். நேத்து ஒரு படி மேல போய் என் ஜாதகத்துல கடன் எப்படி வந்துச்சு, யார் வாங்கினாங்க, யாருக்காக வாங்கினாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மக்கள், அதாவது பெரும்பாலான மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியே கடன் தான். அப்ப 6ஆம் பாவத்துல இயற்கை சுபகரங்கள் இருக்கலாமா, பாவகரங்கள் இருக்கலாமா, இப்படி பெரிய பஞ்சாயத்து இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, 6ல் சுபகரகம் இருந்தா 6ஆம் இடத்தை வளர்க்கும். வளர்க்கட்டுமே. சரி, பாவகரகம் இருக்கு, அந்த வீட்டை நசுக்கும். சரி, நசுக்கட்டுமே. சுபகரகம் இருக்கிறவங்களும் கடன் வாங்குறாங்க, பாவகிரகங்கள் இருக்கிறவங்க கடன் வாங்குறாங்க, சுபகிரகங்கள் இருக்கிறவங்க சுப கடன் வாங்குறாங்க, பாவகிரகங்கள் இருக்கிறவங்க பாவ கடன். அதாவது கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் போய் மம்பளத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வராங்க. சரி, ஒரு விஷயம், புதனை எடுத்து இப்ப நான் எங்கேயோ போயிட்டேன். காலபுருஷனுக்கு செவ்வாய் ஆட்சி, அதனால செவ்வாய் வலுவா இருந்தா இந்த ஜாதகம் நல்ல யோகம் செய்யும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா அனுபவத்துல நீங்க பாருங்க, அது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல, சார் இப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா எந்த வீட்டை சார் பார்ப்போம்? எனக்கு நம்பர்லாம் தெரியாதுங்க சார், யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க சார். 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக எங்க பார்க்கணும் மட்டும் சொல்லுங்க. நம்ம 7, 8 பார்வைக்கெல்லாம் எனக்கு பலன் சொல்ல தெரியாது. செவ்வாய் லக்னத்தை பார்க்கிறவங்க புத்திசாலியா,
கோபக்காரனா, முரடனா, சாப்பிட்டா இருப்பானா? அதை எப்படி சார் நீங்க நல்லவங்கன்னு சொல்றீங்க? உங்களுடைய ஆய்வுக்கே விட்டுறேன். செவ்வாய் லக்னத்தை பார்த்தா அவன் கோபம். ஆனா கோபம் மனுஷனுக்கு வேணும். உங்களுக்கு தைரியம் வேணும். சரி, செவ்வாய் மட்டுமே தைரியம் கொடுத்துருவாரா? என் வீட்டுல ஒருத்தர் 10ல செவ்வாய், 3ஆம் இடம் கெட்டு போச்சு, என்னென்னலாம் போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட தைரியம் கிடையாது. 4 பேர் இல்லாம வெளியே போக மாட்டாரு. முக்கியமா இன்னை வரையும் வாரிசு இல்லை. அதுக்கு என்ன சொல்றது? நீங்க செவ்வாயை இணைக்கும் போது 3ஆம் இடத்தையும் இணைச்சுக்கணும். தைரியம், வீரியம், இது ரெண்டும் அங்கேயும் இருக்குல்ல. காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி புதன், அவரையும் பார்க்கணும். அப்ப நீங்க ஒரு பலன் எடுக்கும் போது முதல்ல வயசை போடுங்க, தசா புக்தி போடுங்க. முதல்ல 9 கிரகங்களுடைய மாந்தியும் சேர்த்து இணைச்சு அந்த கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க. 1, 5, 9ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ கண்டிப்பாக அள்ளி கொடுக்காட்டி கிள்ளியாக கொடுக்கும். உங்களுக்கு நான் பதிலுக்கு கை தட்டுறேன். என் பேச்சை கடல் கடந்து கேட்ட மாதிரி கம்பி கடந்து எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி. உண்மை அதுதான். ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி இவர்கள்லாம் போய் 1, 5, 9ஆம் பாவத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் வெளியில அவங்களா சொன்னதான் தெரியும். ஒருத்தங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி செவ்வாய் குரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சனி தரக்கூடிய துன்பம் பகிரங்கமா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா குரு கொடுக்குற துன்பம் பகிரங்கமா நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது. இங்க உடம்புல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், சட்டையை போட்டு கோட்டை போட்டு நான் சிகப்பு மனிதன் ரஜினிகாந்த் மாதிரி கோட்டை போட்டு மூடி இருப்போம். அது குரு கொடுக்கக்கூடிய கஷ்டம். ஆனா உள்ள இருக்கு. நான் சனி கொடுக்கறது வெளியே தெரியும். கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, கட்டை போட்டு, தலையில ஒரு மாதிரி கட்டை போட்டு இது மாதிரி தரும். நீங்க இந்த 7.5 சனி 7.5 சனின்னு சொல்லி இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு நம்ம ஜெயசூரியனார் ஒரு விஷயம் சொன்னார். அவருடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன். இதுல ஒரு நுணுக்கருக்கு சொல்லவா? நம்மளுடைய கருத்து வேணும்னா என் குருநாதர் கோபையா மாதிரி கை தட்டணும். என்னடா அவன் இத்தனை குருநாதர் சொல்லியிருக்கான். என்னுடைய அப்பா என்னுடைய முதல் குருநாதர். அவர் காசு வாங்காம ஜாதகம் பார்த்தார். என்னுடைய 2வது குருநாதர் என்னை வாழ வைத்த தெய்வம். இதே திருச்சி ஸ்ரீரங்கத்துல 9வது உலக தமிழர்கள் ஜோதிட மகாஜன சபையில நான் ஜோதி சாச்சாரிய விருது வாங்கினேன் இந்த ஸ்ரீரங்கத்துல. அதுக்கப்புறம் அவரோட நான் இணைஞ்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். மனசுல ஒரு ரவிக்கு மட்டும் தெரியும், நாங்க அங்க மீட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து கோபையா, சின்ராஸ் ஐயா மானசீக குருநாதர், அப்புறம் தங்கபாண்டியன் ஐயா, இப்படி அளவே இல்லை, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த 7.5 சனி அப்படிங்கிற ஒரு விஷயம், இத நான் இன்னும் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். வேண்டாம், கஷ்டமா இருக்கு எனக்கு. எல்லாரும் பசிக்குது. உங்களுடைய வயிற்றுல இருக்கிற பிரச்சனை முகத்துல நல்லாவே தெரியுது. 2 விஷயம் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற யாரையுமே சனி தொடமாட்டார் சார். நான் ஏன் சார் காலபைரவர் கோயிலுக்கு போனா, நான் ஏன் சிவன் கோயிலுக்கு போனா? யாரா இருந்தாலும் சரிங்க சார், அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருங்க, உங்களை தொட மாட்டாரு. செவ்வாய் பிரச்சனையா, கூட பிறந்தவன் உங்களை நல்லா ஏமாத்திடுவான். ஏமாற்றப்படுவீர்கள். ரஜினி மாதிரி முத்து படத்துல சொல்லுவார் பாருங்க, ஏமாத்துறவனை விட ஏமாந்து போறவன் தான்ப்பா ரொம்ப பெரிய குற்றவாளி. என்கிட்ட வந்த வார்த்தை எல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை சார், அனுபவ வார்த்தை. ஓகேங்களா? செவ்வாய் தானே, கூட பிறந்தவன் தானே, நம்ம சொத்து தானே, போ நல்லா இரு அப்படின்னு விட்டுருங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. மற்ற தேவையில்லாத விஷயத்துல நீங்க இணையவே வேண்டாம். இப்படி இருந்தீங்கன்னா உங்களை சனி பாதிக்க அடையாது. அதற்கும் உங்க ஜாதகத்துல சனி 1, 5, 9ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தாதான் நான் சொல்ற மாதிரி இருப்பார், இல்லாட்டி இருக்க மாட்டார். இத இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும்.